PSB இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு ட்ரேட் தியரி கிளாஸில் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டட் பை டி சதீஷ், எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ரக்டர். இந்த கொஸ்டின் எல்லாமே கண்ட்ரோல் பேனல் வயரிங் கொஸ்டின் நம்பர் 1. விச் சப்ளை இண்டிகேட்ஸ் பை தி கலர் ஆஃப் கண்டக்டர் எக்ஸிபிட்டட் ஆன் ரெட், ப்ளூ, பிளாக். நம்மளுக்கு 3 ஃபேஸ் சப்ளையில் RYBன்னு சொல்லுவாங்க, ரெட், எல்லோ, ப்ளூ. அந்த மாதிரி ரெட், ப்ளூ, பிளாக் இந்த 3 கலரு எதை இண்டிகேட்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் ஏ சப்ளை டிசி 3 வயர் சிஸ்டம். ஆப்ஷன் நம்பர் பி சிங்கிள் ஃபேஸ் ஏசி சிஸ்டம். சி சப்ளை ஏசி சிஸ்டம் 3 ஃபேஸ். டி அப்பரட்டஸ் ஏசி சிஸ்டம் 3 ஃபேஸ். இந்த 4 ஆப்ஷனில் ரெட், ப்ளூ, பிளாக் எதை இண்டிகேட்ஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா சப்ளை டிசி 3 வயர் சிஸ்டம். ஆப்ஷன் நம்பர் ஏ இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. விச் கேபிள் டைஸ் ஆர் யூஸ் டு பஞ்ச் தி ஒயர்ஸ். அதாவது கேபிள் டை எல்லாம் பயன்படுத்துவாங்க எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒயர் எல்லாமே கண்ட்ரோல் பேனலில் வயரிங் பண்ணிடுவோம். அந்த ஒயர் எல்லாமே தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த ஒயரெல்லாம் நம்ம கேபிள் டை வச்சு கட்டுவோம். எந்த கேபிள் டை வச்சு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. ஏ சில்க் டை, பி பிவிசி டை, சி நைலான் டை, டி காட்டன் டை. இதில் நம்ம சி நைலான் டை தான் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டிவைஸ் இஸ் அவாய்டட் இன் தி பேனல் போர்டு அசம்பிளி. பேனல் போர்டு அசம்பிள் பண்ணும்போது எந்த டிவைஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏ சென்சார், பி இண்டிகேட்டிங் லேம்ப், சி ஐசோலேட்டிங் ஸ்விட்ச், டி புஷ் பட்டன். இந்த 4 டிவைஸில் நம்ம சென்சார் அவாய்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பேனல் போர்டுக்கு சென்சார்னால் தேவையில்லை. ஆப்ஷன் ஏ சென்சார் அவாய்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி டிவைஸ் மார்க்டு எக்ஸ். இந்த சர்க்கியூட்டில் எக்ஸ்னு ஒரு இடம் மார்க் பண்ணியிருக்கு, அது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்டாப் பட்டன், பி ஸ்டார்ட் பட்டன், சி மெயின் கான்டாக்ட், டி ஆக்சிலரி கான்டாக்ட். இந்த ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் இதெல்லாமே புஷ் பட்டன். ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்னு இருக்கிறது கான்டாக்ட். என்ன கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி கான்டாக்ட், டி ஆக்சிலரி கான்டாக்ட். Question number 5. What is the name of the wiring accessory used in control panel wiring? இந்த wiring accessories control panel பயன்படுத்துகிறாங்க. இதோடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டின்ட்ரைல், பி ஜி சேனல், சி குரோமெட்ஸ், டி ரேஸ்வே. இது டின்ட்ரைல். ஆப்ஷன் ஏ டின்ட்ரைல் தான் இதோடைய நேம். Question number 6. What is the name of the device marked X in the circuit? இந்த சர்க்கியூட்டில் எக்ஸ்னு ஒரு இடம் மார்க் பண்ணியிருக்கு, அதோடைய நேம் என்ன, அந்த டிவைஸுடைய நேம் என்னது கேட்டிருக்காங்க. ஏ கான்டாக்டர் கிடையாது. பி நோ ஓல்டு காயில், அதுவும் கிடையாது. சி ஸ்டாப் பட்டன், அதாவது ஸ்டாப் புஷ் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. டி ஓவர்லோட் ரிலே ட்ரிப், OLR. இது ஆப்ஷன் டி தான் இதோடைய கரெக்டான நேம், ஓவர்லோட் ரிலே ட்ரிப். கொஸ்டின் நம்பர் 7. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி அசசரி யூஸ் இன் கண்ட்ரோல் பேனல் வயரிங். கண்ட்ரோல் பேனல் வயரிங்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த அசசரிஸ் நேம் என்ன. ஏ ஒயர் ஃபெரூல்ஸ், பி ஒயர் ஸ்லீவ்ஸ், சி நைலான் கேபிள் டை, டி கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப். டி கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப் தான் இதோடைய நேம். கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி அசசரி யூஸ் இன் கண்ட்ரோல் பேனல் வயரிங். கண்ட்ரோல் பேனல் வயரிங்கில் இதோடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ லக்ஸ், பி திம்பிள், சி குரோமெட்ஸ், டி டெர்மினல் கனெக்டர். இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி குரோமெட்ஸ். இந்த குரோமெட்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி கேபிள். இது ஒரு கேபிளுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. கேபிள் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் இல்லாமல் கேபிளை பாதுகாக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டிவைஸ் ப்ரொடக்ட்ஸ் ஃப்ரம் ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் இன் ஏ பேனல் போர்டு. ஒரு பேனல் போர்ட்லேருந்து சர்க்கியூட்டை எதெல்லாம் ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட்லேருந்து பாதுகாக்கிற டிவைஸ் எது, ப்ரொடக்டிங் டிவைஸ் எதுன்னு கேட்குறாங்க. இன்னொன்று ஷார்ட் சர்க்கியூட் ஓவர்லோடுனாலே நம்மளுக்கு எம்சிபி தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா. சரி, நம்ம ஆப்ஷன் ஒரு முறை படித்து பார்ப்போம். ஏ ஐசோலேட்டிங் ஸ்விட்ச், பி டைம் டிலே ரிலே, சி தெர்மல் ஓவர்லோட் ரிலே, டி மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஆப்ஷன் டி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் தான் ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட்லேருந்து பாதுகாக்குது. Question number 10. Which switch with an
ஆக்சுவேட்டர் இஸ் ஆப்ரேட்டட் பை தி மோஷன் ஆஃப் எ மிஷின் ஆர் பார்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது கீழே வந்து 4 சுவிட்ச் இருக்குது. ஏ லிமிட் ஸ்விட்ச், பி டாகல் ஸ்விட்ச், சி ஐசோலேட்டிங் ஸ்விட்ச், டி புஷ் பட்டன் ஸ்விட்ச், இப்படின்னு 4 ஸ்விட்ச் இருக்குது. இந்த 4 ஸ்விட்சில் எந்த ஸ்விட்ச் வந்து இந்த மூவிங், அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு இடம் வந்து நகரத்துக்கு எந்த ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்விட்ச். ஓகேங்களா, லிமிட் ஸ்விட்ச் தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த லிமிட் ஸ்விட்ச் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து வந்து மூவ்மெண்ட், ஓகேங்களா, மூவ்மெண்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஆப்ஷன் நம்பர் ஏ, லிமிட் ஸ்விட்ச் தான் அதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்விட்ச் இஸ் ஆப்ரேட்டட் அட் ஆஃப் லோட் கண்டிஷன். ஆஃப் லோட் கண்டிஷனில் எந்த ஸ்விட்ச் வந்து வேலை செய்யும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏ லிமிட் ஸ்விட்ச், லிமிட் ஸ்விட்ச் வந்து மூவ்மெண்ட்டுக்கு தான், ஏற்கனவே இப்போ தான் கொஸ்டின் பார்த்தோம். பி ஐசோலேட்டிங் ஸ்விட்ச், சி டூ வே ஸ்விட்ச், டி புஷ் பட்டன் ஸ்விட்ச். பி ஐசோலேட்டிங் ஸ்விட்ச் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் லோட் கண்டிஷன்லையும் ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ரொவைடிங் 2 செப்பரேட் எர்த்திங் இன் பேனல் போர்டு. அதாவது பேனல் போர்டில் 2 செப்பரேட் எர்த்திங் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஏ பேனல் போர்டு இஸ் மேட் இன் மெட்டல் பாக்ஸ். அதாவது பேனல் போர்டு வந்து மெட்டல் பாக்ஸில் மேட் பண்ணிக்கிறதுனால, உருவாக்கிறதுனால 2 எர்த்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி control the stray field in the panel. C reduce the voltage drop in the panel board. D ensure one earthing in case of other failure. ஓகேங்களா, இது ரிலேட்டடான ஆன்சர் டி தான். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஒரு எர்த்திங் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாலும் இன்னொரு எர்த்திங் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கியூட்டை வந்து எந்த ஒரு லீக்கேஜ் கரண்ட் இருந்தாலும் எர்த்து மூலிமா பூமிக்கு அமைச்சிரும். ஓகேங்களா, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனல் போர்டில் வந்து 2 செப்பரேட் எர்த்திங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சர்க்கியூட் தி லிமிட் ஸ்விட்ச் ஆர் யூஸ். அதாவது எந்த சர்க்கியூட்டில் லிமிட் ஸ்விட்சை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், லிமிட் ஸ்விட்ச் வந்து இந்த மூவ்மெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் ஆப்ரேட் பண்ணோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணும், இதுக்கு தான் லிமிட் ஸ்விட்ச் வந்து பயன்படணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா லிமிட் ஸ்விட்ச் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எந்த சர்க்கியூட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க கேட்குறாங்க. ஏ லிஃப்ட் சர்க்கியூட்டா, பி ஸ்ட்ரீட் லைட்டிங்கா, சி மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கியூட், டி டொமஸ்டிக் பவர் சர்க்கியூட். ஏ லிஃப்ட் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லிஃப்ட்டு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 14, ஹவு தி கண்ட்ரோல் சர்க்கியூட் வோல்டேஜ் அண்ட் பவர் இன் எ காண்டக்டர் ஆர் டு பி செலக்டட். ஒரு காண்டக்டருடைய வோல்டேஜையும் பவரையும் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. எதை வச்சு, வோல்டேஜ் ரேட்டிங்கா, கரண்ட் ரேட்டிங்கா, காயில் ரேட்டிங்கா, இல்லை அதோடைய டைப் ஆஃப் சப்ளைவா, இதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆஸ் பர் ரேட்டட் வோல்டேஜ், அதோடைய ரேட்டட் கரண்ட், ஆஸ் பர் ரேட்டட் கரண்ட் வச்சு செலக்ட் பண்ணிங்களா. பி ஆஸ் பர் சப்ளை வோல்டேஜ், ஆஸ் பர் நோ வோல்ட் காயில் ரேட்டிங். டி ஆஸ் பர் தி டைப் ஆஃப் சப்ளை, அது என்ன வகையான சப்ளை, ஏ சப்ளைவா டி சப்ளைவா, இதெல்லாம் இதில் எதை வச்சு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் நம்பர் சி ஆஸ் பர் நோ வோல்ட் காயில். நோ வோல்ட் காயில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காண்டக்டர் வந்து செலக்ட் பண்ணோம், ஆஸ் பர் நோ வோல்ட் காயில் ரேட்டிங். ஆப்ஷன் நம்பர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி கிரிட்டீரியா டு செலக்ட் தி காண்டக்டர். அதாவது காண்டக்டர் வந்து என்ன அளவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ டைப் ஆஃப் சப்ளை, பி டைப் ஆஃப் லோட் கனெக்டர், சி சப்ளை வோல்டேஜ் அண்ட் லோட், டி பிளேஸ் ஆஃப் யூஸ் தி காண்டக்டர். இதில் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எதை வச்சு ஒரு காண்டக்டர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சி சப்ளை வோல்டேஜ் அண்ட் லோட், இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு காண்டக்டருடைய அளவை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அசசரிஸ் இஸ் யூஸ்டு டு மவுண்ட் எம்சிபி ஓஎல்ஆர் இன் தி பேனல் போர்டு வித்தவுட் யூஸிங் ஸ்க்ரூ. இப்போது பேனல் போர்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அரேஞ்ச் பண்ணும்போது இந்த எம்சிபி ஓஎல்ஆர் வந்து எந்த அசசரிஸ் வச்சு நம்ம வந்து மவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, எது யூஸ் பண்ணாமல், வித்தவுட் யூஸிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணாமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டின்ட்ரைல், பி ஜி சேனல், சி குரோமெட்ஸ், டி பிவிசி சேனல். ஆப்ஷன் ஏ டின்ட்ரைல், இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரூ பயன்படுத்தாமல் எம்சிபி ஓஎல்ஆர்லாம் வந்து மவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 17, விச் டைப் ஆஃப் டிவைஸ் ப்ரொடெக்ட் தி மோட்டார்ஸ் ஃப்ரம்
ஓவர் ஈட்டிங் அண்ட் ஓவர்லோடிங் இன் ஏ பேனல் போர்டு. அதாவது எந்த வகையான டிவைஸ் ப்ரொடக்ட் அப்படின்னா பாதுகாக்குது. எதுனா ஓவர் ஈட்டிங் அண்ட் ஓவர்லோடிங் இன் ஏ பேனல் போர்டு. ஒரு பேனல் போர்டை ஓவர் ஈட்டிங் அண்ட் ஓவர்லோடிங், ஈட்டிங்கிற வார்த்தை வந்தாலே தெர்மல் ரிலே தான். ஓகேங்களா, ஹீட்டிங். இதுவே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஷார்ட் சர்க்யூட் அண்டு ஓவர்லோடிங் பார்த்தோம். ஷார்ட் சர்க்யூட்னாலே மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் வந்து பாதுகாக்கும். நம்மளுக்கு ஓவர் ஈட்டிங்கிற இந்த ஈட்டிங்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும், தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. தெர்மாமீட்டர் எதை மெஷர் பண்ணும், டெம்பரேச்சரை. ஓகேங்களா, டெம்பரேச்சர் மீன்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஹீட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஓவர் ஹீட்டிங்னாலே நம்மளுக்கு தெர்மல் ரிலே தான் சொல்லணும். ஓகேங்களா, நம்ம ஒரு முறை ஆப்ஷன் பார்த்துருவோம். ஏ ரெக்டிஃபயர், இதுக்கும் ரெக்டிஃபயருக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. பி லிமிட் சுவிட்ச் எதுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் பண்ணதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டு. ஓகேங்களா, ஒரு பொருள் லிஃப்ட்டு தானே கீழே இருந்து மேலே அப்படியே மூவ்மெண்ட் ஆகினே இருக்கும். சி தெர்மல் ரிலே, இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். டி வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே. இதோடைய ஆன்சர் வந்து தெர்மல் ரிலே, சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜி சேனல் இன் கண்ட்ரோல் பேனல்? கண்ட்ரோல் பேனலில் ஜி சேனலுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ ஃபார் ஃபிக்ஸிங் ரிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு. பி ஃபார் ஃபிக்ஸிங் காண்டக்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கா. சி ஃபார் ஃபிக்ஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டி ஃபார் ஃபிக்ஸிங் டெர்மல் காண்டக்டர். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஃபார் ஃபிக்ஸிங் டெர்மல் கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஜி சேனல் பயன்படுது. ஆப்ஷன் நம்பர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிமிட் ஸ்விட்ச் இன் ஏ கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்? அதாவது கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் லிமிட் ஸ்விட்சுடைய ஃபங்க்ஷன் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு மூமெண்ட், ஓகேவா, ஒரு மூமெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மூமெண்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு பார்ப்போம். ஏ கண்ட்ரோல் மிஷின் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங், மிஷினை வந்து ஓவர் ஹீட்லேருந்து கண்ட்ரோல் ஆகும், கிடையாது. பி கண்ட்ரோல்ஸ் மிஷின் ஃப்ரம் ஓவர் ஸ்பீடு, கிடையாது. சி கண்ட்ரோல் மிஷின் ஃப்ரம் ஓவர்லோடிங், அதுவும் கிடையாது. டி கண்ட்ரோல் டிஸ்டன்ஸ் மூமெண்ட் என்ற வார்த்தை வந்தாலும் லிமிட் ஸ்விட்ச் தான். ஓகேங்களா, கண்ட்ரோல்ஸ் டிஸ்டன்ஸ் மூமெண்ட் ஆஃப் எனி மிஷின்ஸ், எந்த மிஷின்ஸாக இருந்தாலும் அதோடைய மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ஏற்கனவே சொன்னேன், லிஃப்ட் வந்து மூமெண்ட் ஆகும். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து மூமெண்ட் ஆகினே இருக்கும். அதை வந்து லிமிட் ஸ்விட்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, எதை டிஸ்டன்ஸ், அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆப்ஷன் டி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, which is the standard duty cycle code of the conductor for starting and stopping the AC resistive and inductive load? அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டியூட்டி கோடு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த காண்டக்டருக்கு என்ன காண்டக்டர்னா, காண்டக்டர் ஃபார் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங். ஓகேங்களா, இந்த காண்டக்டருக்கு என்ன டியூட்டி சைக்கிள் கோடு இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சில கோடு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போம். AC1, AC2, AC3, AC4. எந்த கோடு வந்து காண்டக்டர் ஃபார் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் பண்ணுது என்னது கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி AC2. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 21, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்கனவே இது ப்ராக்டிக்கல் செஞ்சிங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி லேபில் வந்து ஸ்டார் டெல்டா, ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டாலாம் செஞ்சுருப்பீங்க, அவங்களாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் படித்து பார்ப்போம். Which is the correct sequence operation of conductors for operating automatic star delta starter? நல்லா கவனிக்கணும். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் பண்ணும்போது ஓகேங்களா, இது எந்த சீக்வென்ஸில் இருக்கும், கரெக்டு சீக்வென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ 4 காண்டக்டர் இருக்கும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் 4 காண்டக்டர், என்னென்ன காண்டக்டர் இருக்கும், மெயின் காண்டக்டர் இருக்கும், டைமர் காண்டக்டர் இருக்கும், ஸ்டார் காண்டக்டர் இருக்கும், டெல்டா காண்டக்டர் இருக்கும். ஓகேங்களா, இந்த காண்டக்டரில் ஃபஸ்ட்டு எது எனர்ஜைஸ் ஆகும், அதுக்கு அடுத்து எது எனர்ஜைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சீக்வென்ஸ் கண்ட்ரோல், அடுத்தடுத்து தொடர்ச்சியான கண்ட்ரோல் என்னது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஏ ஃபஸ்ட்டு வந்து மெயின் காண்டக்டர் எனர்ஜி ஆகும், அப்புறம் ஸ்டாரு, டெல்டா, டைமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாரு, மெயின், டைமர், டெல்டா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காண்டக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகுது. இப்போ சி காண்டக்டர் இருக்குது. சி காண்டக்டர் தெளிவாக சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு மெயின் காண்டக்டர் வந்து ஆன் ஆகுமா, ஆன் ஆகுதுன்னு எனர்ஜைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், கரெக்டான வார்த்தை. மெயின் காண்டக்ட் எனர்ஜைஸ் ஆகும், அதுக்கு அடுத்து டைமர் காண்டக்ட் எனர்ஜைஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு டெல்டா காண்டக்டர், அதுக்கு அடுத்து ஸ்டார் காண்டக்டர். இந்த முறையில் வந்து ஆப்ரேஷன் ஆகுதா. அடுத்தது ஸ்டார் காண்டக்டர், ஆப்ஷன் நம்பர் டி, ஸ்டார் காண்டக்டர், டைமர் காண்டக்டர், மெயின் காண்டக்டர், டெல்டா காண்டக்டர்.
இதில் எந்த ஆப்ரேஷனில் வந்து கரெக்டாக ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர் ஆப்ரேஷன் ஆகுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோட்டார் எதில் ரன் ஆகணும்? ஸ்டாரில் ரன் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார். கரெக்டாக இந்த ப்ராக்டிகல் செஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மோட்டார் வந்து ஸ்டாரில் ரன் ஆகும். அப்போ ஸ்டார் காண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கப்புறம் எம் காண்டக்டர்னு சொல்லுவாங்க, மெயின் காண்டக்டர். அதுக்கப்புறம் டைமர் என்ன ஆகிடும்? எனர்ஜைஸ் ஆகிடும். ஏன் டைமர் எனர்ஜைஸ் ஆகணும்? இப்போ மோட்ரு வந்து ஸ்டாரில் ரன் ஆகின்னு இருக்குது, இது டெல்டாவில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மெயின் ரீசனாக எது ஒர்க் ஆகுதுன்னா டைமர் தான். ஓகேங்களா? மெயின் காண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகிடும். அடுத்தது என்ன ஆகிடும் அப்படின்னா டைமர் காண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகிடும். ஃபைனலாக வந்து டெல்டா காண்டக்டர். இப்போ மோட்ரு வந்து டெல்டா ஓகேங்களா, டெல்டா கனெக்ஷனில் ரன் ஆகின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதோடைய கரெக்டான சீக்வென்சி ஆப்ரேஷன். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வை கண்ட்ரோல் பேனல்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்? அதாவது கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அவங்களே கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்ம 4 ஆப்ஷன் படிச்சிடலாம். டு மெயின்டைன் ரேட்டர் வோல்டேஜ் டு தி லோடு. லோடுக்கு வந்து ரேட்டர் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு, அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லோடுடைய ரேட்டர் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, டு ஆப்ரேட் தி ஆக்சிலரி சர்க்யூட். சி, டு மெயின்டைன் ரேட்டட் மெயின் சப்ளை வோல்டேஜ். டி, டு சப்ளை ரெடியூஸ் வோல்டேஜ் டு தி பவர் சர்க்யூட். அதாவது கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டு ஆப்ரேட் ஆக்சிலரி சர்க்யூட். ஆக்சிலரி சர்க்யூட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கும் இஃப் டைம் டிலே ரிலே ஆஃப் அன் ஆட்டோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஸ்டில் இன் க்ளோஸ்டு கண்டிஷன் ஆஃப்டர் ஸ்டார்டிங்? அதாவது இஃப் டைம் டிலே ரிலே இருக்குது எதுலனா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் இஃப் டைம் டிலே ரிலே வந்து க்ளோஸ் ஆகிடுது. எப்போ? ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஆன பிறகு இந்த டைமர் டிலே ரிலே வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ, ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஸ்டாப். பி, ரன்ஸ் நார்மலி. சி, ரன்ஸ் இன் ஸ்டார் ஒன்லி. டி, ரன்ஸ் இன் டெல்டா ஒன்லி. ஆப்ஷன் டி, ரன்ஸ் இன் டெல்டா ஒன்லி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் டைம் டிலே ரிலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா, எப்போ? ஆஃப்டர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மோட்ரு வந்து ரன்ஸ் இன் டெல்டா ஒன்லி, டெல்டாவில் மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிவிசி சேனல் இன் கண்ட்ரோல் பேனல் வயரிங்? அதாவது பிவிசி சேனல் வந்து பயன்படுத்துவாங்க எதுக்கு அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் வயரிங்க்கு. ஓகேங்களா? அதனால் என்ன யூஸு ஓகே அப்படின்ட்டு பார்ப்போம். ஏ, மவுண்டட் எம்சிபி. ஓகேங்களா? எம்சிபி வந்து மவுண்ட் பண்ணதுக்கோசம். மவுண்ட் அப்படின்னா அந்த மேலே பொறுத்தது. ஓகேங்களா? பி, மவுண்டிங் ரிலே. சி, பாத் வே ஃபார் எலக்ட்ரிக்கல் வயரிங் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? டி, மவுண்டிங் டபுள் டிக் டெர்மினல் காண்டக்டர். இதில் எதனால் பிவிசி சேனல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சி பாருங்கள், பாத்வே ஃபார் எலக்ட்ரிக்கல் வயரிங் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னா இப்போ பிவிசி சேனல் இருக்குது, அதில் என்ன பண்ணோம்? ஒயர் போகுமா, எலக்ட்ரிக்கல் ஒயர் போகுமா, அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பாதுகாக்குது அதை. ஓகேங்களா? அதனால் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தர்மல் ஓவர்லோட் ரிலே இன் ஏ கண்ட்ரோல் பேனல்? கண்ட்ரோல் பேனலில் தர்மல் ஓவர்லோட் ரிலேவுடைய வேலை என்ன? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், தர்மல் அப்படின்னாலே ஈட்டிங்கிற வார்த்தை என்ன வருதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆப்ஷனில் ஈட்டிங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏ, ஸ்விட்சிங் ஆன் ஆஃப் தி சர்க்யூட். பி, ப்ரொடக்ட்ஸ் தி சர்க்யூட் ஃப்ரம் தி எர்த் ஃபால்ட். சி, கண்ட்ரோல் தி சர்க்யூட் பேஸ்ட் ஆன் டைம் டிலே. டி கொஞ்சம் பாருங்கள், ப்ரொடக்ட் தி மோட்டார் ஃப்ரம் ஓவர் ஈட்டிங் அண்ட் லோடிங். ஓகேங்களா? ஓவர் லோடிங் கூட சொல்லலாம். ஓவர் ஈட்டிங் அண்ட் ஓவர் லோடிங். ஓகேங்களா? ஓவர் ஈட்டிங். அப்போ டி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ப்ரொடக்ட் தி மோட்டார் ஃப்ரம், மோட்டர் வந்து பாதுகாக்குது. ப்ரொடக்ஷன் அப்படின்னா பாதுகாக்குது. எதுலேருந்து? எதுலேருந்துன்னா ஃப்ரம் ஓவர் ஈட்டிங்
அண்ட் ஓவர்லோடிங். இதில் வந்து மோட்டர் பாதுகாக்குது. எதுனா தெர்மல் ஓவர்லோட் ரிலே. நெக்ஸ்ட் வந்து why sequentially control of motors is required in an industrial application. அதாவது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் சீக்வென்ஸ்லி கண்ட்ரோல் மோட்டர் வந்து எதுக்கு தேவைப்படுது ரெக்யூர்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. டு ஷேர் மோர் லோடு, நிறைய லோடு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பி டு ரெடியூஸ் பவர் கன்சம்ஷன், பவர் கன்சம்ஷன் வந்து கம்மி பண்ணலாம். டு மினிமைஸ் தி ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை என்ன பண்ணலாம், மினிமைஸ் கம்மி பண்ணலாம். ரெடியூஸு மினிமைஸ் எல்லாம் ஒன்று தான். டு இன்க்ரீஸ் தி அக்யூரேசி ஆஃப் ஆப்ரேஷன். ஓகேங்களா, டி தான். ஓகேங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, டு அக்யூரேசி ஆஃப் ஆப்ரேஷன். ஓகேங்களா, டு இன்க்ரீஸ் தி அக்யூரேசி ஆஃப் ஆப்ரேஷன். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீக்வென்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா இண்டஸ்ட்ரியல். ஆப்ஷன் நம்பர் டி, டு இன்க்ரீஸ் தி அக்யூரேசி ஆஃப் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which material is used to make open frame bimetallic adjustable thermostat contact. அதாவது இந்த bimetallic adjustable thermostatic contact இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மெட்டீரியலில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா, சில்வர், பிராஸ், காப்பர், பிரான்ஸ். இதில் எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சில்வர் தான் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டின் ரெயில் யூஸ்ட் இன் கண்ட்ரோல் பேனல் வயரிங். டின் ரெயிலுடைய பர்பஸ் என்ன, எதுக்கோசம், என்ன எந்த காரணத்துக்கோசம் பயன்படுத்துகிறாங்க எனக்கு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது, படித்து பார்ப்போம். இட் ப்ரொவைட்ஸ் எ பாத்வே ஃபார் எலக்ட்ரிக் வயரிங். அதாவது எலக்ட்ரிக் வயரிங்க்கு வந்து வழி தருது. அந்த வழியாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா வயர்னா உள்ளர போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் வழி கொடுக்குது. ஓகேங்களா. பி வந்து இன்ஸ்டால் தி ஹை பவர் சர்க்யூட் அக்சசரிஸ். சி மவுண்டிங் தி டபுள் டிக் டெர்மினல் கனெக்டர். டி மவுண்டிங் தி கண்ட்ரோல் அக்சசரிஸ் வித்தவுட் ஸ்க்ரூஸ். ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டின் ரயிலுடைய யூசஸ் பார்த்தோம். டின் ரயில் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எம்சிபி, ஓகேங்களா, இஎல்சிபி, இதெல்லாமே ஓஎல்ஆர், இதெல்லாமே வந்து எந்த ஒரு ஸ்க்ரூவும் இல்லாமல் என்ன பண்ணலாம்னா மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோமா. அப்போது ஆப்ஷன் நம்பர் டி மவுண்டிங் தி கண்ட்ரோல் அக்சசரிஸ் வித்தவுட் ஸ்க்ரூ பயன்படுத்தாமல் கண்ட்ரோல் அக்சசரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மவுண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, மவுண்டிங்னா ஒன்றே கிடையாது, அந்த வயரிங் போர்டு இருக்குல்ல அது மேலே அப்படியே பொறுத்துருது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். டி. ஓகேங்களா, டி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் டிவைஸ் கண்ட்ரோல்ஸ் தி ஆப்ரேஷன் இன் சீக்வென்ஸ்லி கண்ட்ரோல் சிஸ்டம். எந்த டிவைஸ் வந்து தொடர்ச்சியான கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு பயன்படுது. சீக்வென்ஸ்லி அப்படின்னா தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எந்த டிவைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியான என்னது, ஃபஸ்ட்டு டைமர், இப்போ ஒரு டைமர் பயன்படுத்துவோம், ஸ்டாருக்கு அடுத்து டெல்டா, அப்படியே தொடர்ச்சியாக அந்த ஆப்ரேஷன் நடந்துனே இருக்கும். அதுக்கு எந்த டிவைஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஏ டைமர் டிவைஸா, பி ரிலே டிவைஸா, சி காண்டக்டர், டி கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லக்கூடியது டைமர் தான். டைமர் தான் என்ன பண்ணுன்னா சீக்வென்ஸ்லி ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆப்ஷன் ஏ டைமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டிசி லோட் இஸ் ரெப்ரசன்ட் பை டிசி 4 ஸ்டாண்டர்ட் டியூட்டி சைக்கிள் ஆஃப் காண்டக்டர். எந்த டிசி லோடு வந்து டிசி 4 ஸ்டாண்டர்ட் டியூட்டி சைக்கிள் காண்டக்டருக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டிவ் லோட் எக்ஸப்ட் மோட்டர் லோட். டி பி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் ஆஃப் ஷண்ட் மோட்டார். சி ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் ஆஃப் சீரிஸ் மோட்டார். டி ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் வித் இன்சேஞ்ச் அண்ட் பிரேக்கிங். இதில் எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, எது அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டியூட்டி சைக்கிள் வந்து காண்டக்டருக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி பாருங்கள், எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த டிசி 4 ஸ்டாண்டர்ட் டியூட்டி சைக்கிளை சி பாருங்கள் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் ஆஃப் சீரிஸ் மோட்டார். சீரிஸ் மோட்டருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணத்துக்கும் ஸ்டாப் பண்ணத்துக்கும் இந்த காண்டக்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. எது அப்படின்னா இந்த டிசி 4. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு காண்டக்டருக்கு வந்து ஒவ்வொரு கோடிங் இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டிசி 4 கூடிய ஒரு காண்டக்டருக்கு வந்து டிசி சீரிஸ் மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணத்துக்கும் ஸ்டாப் பண்ணத்துக்கும் பயன்படுது. அடுத்த கொஸ்டின்,
வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் இன் கண்ட்ரோல் பேனல் வயரிங்? அதாவது கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கண்ட்ரோல் பேனல் வயரிங்க்கு என்ன பர்பஸ்க்கோசம், எந்த காரணத்துக்கோசம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் டெர்மினல் வோல்டேஜ், கான்ஸ்டன்ட் டெர்மினல் வோல்டேஜ் தருதா, அல்லது டு சப்ளை தி பவர் டு தி ஆக்சிலரி சர்க்யூட், ஆக்சிலரி சர்க்யூட்டுக்கு வந்து பவர் கொடுக்குதா, டு கண்ட்ரோல் தி சப்ளை வோல்டேஜ் டு தி காண்டக்டர், டு ப்ரொடெக்ட் தி கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஓவர்லோடு ஃபால்ட். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏற்கனவே எங்கே பயன்படுத்துகிறாங்க, கண்ட்ரோல் பேனல் வயரிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா டு சப்ளை தி பவர் டு தி ஆக்சிலரி சர்க்யூட் பி. ஓகேங்களா, இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு தி காண்டாக்ட்ஸ் இன் எ காண்டக்டர் கேன் பி இன்சார்ஜ்டு ஃபார் ஒர்க்கிங். அதாவது காண்டக்டர் வந்து காண்டக்ட் ஆகுது. ஓகேங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது, மேனுவலியா மெக்கானிக்கலா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இல்லை எலக்ட்ரோ மேக்னட்டிக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று படித்து பார்ப்போம். ஏன்னா காண்டக்டர்னாலே உள்ளே என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆப்ரேஷனில் தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நம்ம இது முன்னாடி பார்த்துருப்போம். காண்டக்டர் எல்லாமே எனர்ஜி, அது எப்படி உள்ள எனர்ஜிஸ் ஆகுதுன்னு தெரியுமா, அந்த காண்டக்டருக்கு வந்து சப்ளை கிடைக்கும். ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டலில் வந்து காப்பர் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த மெட்டலில் காப்பர் வைண்ட் பண்ணதும் இதுக்கு சப்ளை கிடைச்சது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டாக ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணால் அது எனர்ஜைஸ் ஆகி இழுக்கும். ஓகேங்களா, சரி இப்போ இது பார்ப்போம். இந்த காண்டக்டர் வந்து எப்படி காண்டக்ட் ஆகுது. 4 ஆப்ஷன் இருக்குது. பை மேனுவல் ஆப்ரேஷனா, பி பை மெக்கானிக்கல் செட்டிங்கா, சி பை ஆப்ரேட்டிங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் டு சேஞ்ச் தி பொசிஷன். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் மூலிமா தான் அவருடைய பொசிஷனை வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதுதான் கரெக்டான ஆன்சர். எதுக்கு டி ஆப்ஷனை பார்த்துருவோம். பை யூஸிங் பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் டு சேஞ்ச் தி பொசிஷன் கிடையாது. ஓகேங்களா, சி தான். ஓகேங்களா, காண்டக்டர் வந்து எப்படி காண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் தான் இருக்கும். உள்ளே வந்து அது ஓன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே, டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒரு கோர் மேலே வந்து காப்பரை வைண்ட் பண்ணிவிட்டு சப்ளை கொடுத்தா எலக்ட்ரோ மேக்னட் ஆகுதோ அதே பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டிவைஸ் ப்ரிவெண்ட் ஃப்ளேர் அவுட் ஆஃப் ஸ்ட்ரிப்டு அண்ட் ஸ்டாண்டர்ட் கேபிள் இன் தி பேனல் போர்டு. அதாவது பேனல் போர்டில் ப்ரிவெண்ட் பாதுகாக்குது. ஓகே, ஸ்டாண்டர்ட் கேபிள்லாம் எப்படி பாதுகாக்குது, ப்ரிவென்ஸ். ஓகேங்களா, அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் பார்ப்போம். ஏ ஸ்லீவ்ஸ், பி ஒயர் ஃபெரூல்ஸ், சி லக் அண்ட் திம்பிள்ஸ், டி கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப்ஸ் அண்ட் பட்டன். ஓகேங்களா, ஆப்ஷன் சி லக்ஸ் அண்ட் திம்பிள்ஸ். ஓகேங்களா, இது மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிள் எழுத்து என்ன பண்ணுறோம்னா ப்ரிவெண்ட் பாதுகாப்பு பண்ணுறோம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி லக்ஸ் அண்ட் திம்பிள்ஸ். Question number 34. How to protect the cable from insects and rats into the panel board. அதாவது பேனல் போர்டில் வந்து இந்த பேனலில் வந்து நிறைய பூச்சி எலி அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒயரெல்லாம் போய் கடிச்சிட்டு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு பெரிய எலக்ட்ரிக்கல் ஃபயரே ஏற்படும். இதெல்லாம் எப்படி பாதுகாக்குது, ஹவு டு ப்ரொடெக்ட். ஓகேங்களா, எதுலன்னா ஹவு டு ப்ரொடெக்ட் தி கேபிள் வந்து எப்படி பாதுகாக்குது, எப்படி ஃப்ரம் தி இன்செக்ட்ஸ் அண்ட் தி ரேட். ஓகேங்களா, இதுக்கிட்ட தான் எப்படி பாதுகாத்துன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, படித்து பார்ப்போம். பை யூஸிங் ஸ்லீவ்ஸ்லாம் பயன்படுத்தினா அப்படின்னா இதெல்லாம் எலிலாம் வந்து அது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பி பை யூஸிங் குரோமெட்ஸ், சி குரோமெட்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் அது, அதாவது அந்த ஒயர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ அதை பயன்படுத்தினாலே எதுவும் ஆகாது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்செக்ட்ஸ் ரேட்டெல்லாம் வந்து அதை டேமேஜ் பண்ணாத பாதுகாக்கும். சரி, அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். பை யூஸிங் கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப், டி பை ப்ரொவைடிங் நைலான் கேபிள் டை. ஓகேங்களா, அந்த 4 ஆப்ஷனில் பி பார்த்தீங்கன்னா பை யூஸிங் குரோமெட்ஸ். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா கேபிளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தரத்தில்லாமல், ஓகேங்களா, வயர்ஸ்லாம் வந்து அதாவது தாங்கி பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கிறது இல்லாமல் கேபிள் எல்லாத்தையும் பாதுகாக்குது. எதில் இருந்துன்னா ஃப்ரம் இன்செக்ட்ஸ் அண்ட் ரேட்லேருந்து. ஓகேங்களா, ஆப்ஷன் நம்பர் பி இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் டு பி கன்சிடர்ட் வைல் டிசைனிங் எ லே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பேனல். அதாவது ஒரு கண்ட்ரோல் பேனல் லே அவுட் பண்ணும்போது
என்னென்ன யூசஸ் வச்சு பண்ணுவாங்க, ஓகேங்களா, எதாவது ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் படிப்போம். ஏ, ப்ராப்பர் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பி, இன்சைட் ஏரியா அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிகேட்டிங் லைட்ஸ் இன் ஃப்ரண்ட் பேனல். சி, சூட்டபிள் மெத்தட் ஆஃப் லேபிளிங் அண்ட் கேபிள் ஹார்னஸிங். டி, அவுட்சைட் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஸ்விங் ஏரியா ஆஃப் கேபினட் டோர். ஓகேங்களா, இதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா டிசைன் பண்ணும்போது ஆப்ஷன் நம்பர் டி பாருங்கள், அவுட் சைட் டைமென்ஷன் அண்ட் ஸ்விங் ஏரியா ஆஃப் தி கேபினட் டோர். ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசைன் பண்ணி தான் இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து லே அவுட் பண்ணுறது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் பவர் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் ரன்ஸ் இன் செப்பரேட் ரேஸ் வே. அதாவது இப்போ ஒரு வயரிங்னாலே 2 வயரிங் எடுத்துப்போம். ஓகேங்களா, பவர் வயரிங், அதாவது லைட் வயரிங், பவர் வயரிங் எப்படி சொல்லுவாங்க. இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்போ வந்து வாட்ஸ், இந்த வாட்ஸ் வச்சு லைட் லோடு பவர் லோடு அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒய் பவர் அண்டு கண்ட்ரோல் ஒயர், கண்ட்ரோல் ஒயர் தனியாகவும் பவர் ஒயர், ஓகே, வரக்கூடிய மெயின் ஒயர் அது பவர் ஒயர் தனியாகவும் செப்ரேட்டாக எதுக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன ரீசனுக்கோசம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ரெடியூஸ் ஹீட்டு. ஓகேங்களா, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கு. டு ரெடியூஸ் தி ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா. சி, டு இன்க்ரீஸ் தி இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். டு இன்க்ரீஸ் தி கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேடியோ இன்டர்ஃபரன்ஸை கம்மி பண்ணுறது தான் டு ரெடியூஸ் தி ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர் அண்ட் கண்ட்ரோல் ஒயர் வந்து செப்பரேட்டாக கொண்டு போவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 37th கொஸ்டின், ஒய் தி மோட்டார் இஸ் நாட் சேஞ்சிங் தி டைரக்ஷன். எதுக்கு ஒரு மோட்டருடைய டைரக்ஷன் திசையை வந்து நாட் சேஞ்சிங், சேஞ்ச் பண்ணுறது கிடையாது எங்கள் மோட்டரில். இஃப் ரிவர்சிங் புஷ் பட்டன் இஸ் ப்ரெஸ் இன் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர். இஃப் ஒரு வேளை ரிவர்ஸ் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடும். ஓகேங்களா, இன் ஃபார்வர்டில் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஏ, நோ வோல்ட் காயில் இஸ் நாட் எனர்ஜைஸ்ட். நோ வோல்ட் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகாது, NVC அப்படின்னு சொல்லுவாங்க. பி, ஃபால்ட் இன் ஃபார்வர்ட் கான்டக்டர். ஃபார்வர்ட் கான்டக்டர் வந்து ஃபால்ட் ஆகும். சி, டியூ டு இன்டர்லாக் இன் ரிவர்ஸ் கான்டக்டர். ரிவர்ஸ் கான்டக்டர் வந்து இன்டர்லாக் ஆகிடும். டி, நோ வோல்டேஜ் எக்ஸீட்ஸ் இன் ரிவர்ஸ் கான்டக்ட். ஓகேங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்லாக் ஆகிடும். எதுனா ரிவர்ஸ் கான்டக்ட் வந்து இன்டர்லாக் ஆகிடும். எப்போனா இந்த ரிவர்ஸ் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் கான்டக்டர் வந்து இன்டர்லாக் ஆகிடும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. தேங்க்ஸ் டு ஆல். நம்ம இவ்வளோ நேரம் வந்து கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்னால் பார்த்தோம். தேங்க்ஸ் டு ஆல்.